வணக்கம். இன்றைய செய்திகள். சென்னை மணலி புதுநகர் அம்பேத்கர் நகரில் உள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் நாகதேவதை ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீஹரி, மாநில மகளிர் அணி தலைவி ஸ்ரீ நீலமணி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய இந்து சத்திய சேனா தேசிய தலைவர் டாக்டர் எம் வசந்த்குமார் கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேக விழாவினை தொடங்கி வைத்தார். இதில் தப்பட்டை மேளம், கோவில் மேளம் முழங்க ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷங்களுடன் கரகம் எடுத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான இந்து அமைப்பினர், ஆன்மீக பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டு மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் எம் கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். வணக்கம். அகில இந்திய இந்து சத்திய சேனாவுடைய தேசிய தலைவர், தமிழக இந்து பரிவாருடைய தலைவர். இன்று சர்வசூரிய நாகேஸ்வரி கோவிலுடைய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலில் சிறப்பு அம்சங்கள் நிறையா, சில பழையகால விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நிறையா சிலைகள், சாமிகள், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வருஷ திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். இந்த திருவிழாவுடைய, இந்த கோவிலுடைய ஆலய நிர்வாகி திரு பாஸ்கர் அவர்கள், சத்யசேனாவுடைய அகில இந்திய இந்து சத்யசேனாவுடைய மாநில மகளிர் அணி தலைவர், மாவட்டத்துடைய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கலந்து கொண்டோம். நல்லபடியாக முடிந்தது. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு குற்றவாளி அவங்க மதத்தில் குரானில் சொல்கிறது என்னென்னா, யாரையும் ஒரு உயிரை பழி வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உலகப் போரே நடந்தால் கூட மருத்துவமனையில் வெடிகுண்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இவங்க ஒரு மருத்துவமனைக்கே வெடிகுண்டு போட்டு பலரை கொலை பண்ணி சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதனால் எவ்வளோ பேர் இதில் இறந்துருக்காங்க. அவருக்கு அந்த ஒரு மனிதரை விடுதலை செய்ய சொல்லி ஒரு தனி கும்பல் போராடும். அப்படி பார்த்தா சிறைச்சாலையில் இருக்க எல்லாருமே அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் கொலை செஞ்சாங்க. எல்லோரும் ரிலீஸ் பண்ணுற முடியுமா? இல்லை எல்லாருக்கும் போராட்டம் பண்ணுவாங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அப்புறம் சட்டம் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, அரசாங்கம் எதுக்கு? அந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களுக்கு இந்த மாதிரி காவல்துறை தமிழக அரசும் காவல்துறையும் அந்த ஒரு போராட்டத்தை, முற்றுகைப் போராட்டத்தை செய்வதற்கு முன்பாகவே அவர்கள் முன்னெச்சரிக்கையின் அடிப்படை கைது செய்ய வேண்டும். அவர்கள் கைது செய்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் இவர்கள் கோவை மத்திய சிறைச்சாலையை முற்றுகையிடும் போராட்டம் அவர் என்று ஒன்று அறிவித்து வருகின்ற 16ஆம் தேதி காலையில் அறிவிச்சிருக்காங்க. தமிழக இந்து பரிவார் சார்பாக அவர்கள் கோவை மத்திய சிறையை முற்றுகை போராட்டம் நடத்தினார்களானால், நாங்கள் தமிழக இந்து பரிவார் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த இந்து அமைப்புகளும் ஒன்றிணைந்தது தான் தமிழக இந்து பரிவார் என்கின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு கோவையில் அனைவரும் தஞ்சம் இறங்கி கோவை சிறைச்சாலையை பாதுகாத்து கோவையில் இருக்கும் இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய மசூதிகளையும் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு அவர்கள் சிறைச்சாலையை முற்றுகையிடுவதற்காக அவர்கள் போராட்டம் பண்ணுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன வேணாலும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அந்த நேரத்தில் எங்கள் மேலே பழி போடுவதற்காக சில விஷயங்களை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தகவல் வந்ததன் காரணமாக கோவை மத்திய சிறைச்சாலையை மீட்டெடுப்போம், கோவை மத்திய சிறைச்சாலைக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்பதை தமிழக அரசுக்கு, இந்த காவல்துறைக்கு என்றைக்கும் காக்கிக்கு காவி துணையாக இருக்கும் என்பதை சொல்லி தமிழக அரசிற்கு மீண்டும் ஒரு வலியுறுத்தல். இந்த முற்றுகை போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான அந்த கோயம்புத்தூரில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மாநகராட்சி அதிகாரிகளுடையும் கமிஷனர்கிட்டையும் சம்பந்தப்பட்ட டிஐஜி கிட்டையும் இதுக்கான புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இதுவை ரத்து செய்ய சொல்லி, அதை மீறியும் அவர்கள் நடத்தினார்கள் என்றால் களம் இறங்குவோம், சிறைச்சாலையை காப்போம், மசூதிகளை காப்போம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். தொடர்ந்து இதுபோல செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.